முருகன் நான் கேட்ட எதையும் எனக்கு தரவில்லை என்று முருகனை நம்பாதவர்களுக்கான பதிவு. இது பொய் அல்ல, உண்மை நிகழ்வு. என்னுடைய சைல்ட்ஹுட் தோழி, அவள் பல கோவிலுக்கு போய் பல தெய்வங்களை வழிபட்டு பல பிரார்த்தனைகள் செய்தால் குழந்தை வரம் வேண்டி 2 முறை அவளுக்கு குழந்தை உண்டாகி 2 மாதத்தில் கலைந்து விட்டது. பிறகு 3வது முறை கர்ப்பமாகி 5 மாதம் ஆன போது மறுபடியும் கலைந்து விட்டது. மிகவும் மனது அளவில் உடைந்து போய்விட்டாள். இதனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? 5 மாதத்தில் கலைந்த குழந்தையை பார்த்து அப்படி அழுதாள். என் பிள்ளையை இப்படி நான் பார்க்க வேண்டுமா என்று. பிறகு அவள் முருகனை மட்டுமே வழிபட்டாள். நாங்கள் முருகனை வேண்டிப்பார் என்று சொன்னதும் நீங்களே பாருங்கள். போன வருடம் நவம்பர் மாதம் சஷ்டி விரதம் இருந்து இந்த வருஷம் அதே சஷ்டி விரதம் ஆரம்பித்து 2வது நாள் முருகனின் நட்சத்திரமான விசாகத்தில் பிறந்திருக்கிறான் அவளின் மகன். எங்கள் முருகன் ஆராதனை சேனல் வீடியோவில் படித்த அதிகப்படியான கமெண்டில் நிறைய நபர்கள் எனக்கு குழந்தை வரம் வேண்டும் முருகா என்றுதான் கேட்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் கூடிய விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் முருகனின் அருளால். அனைவரும் சஷ்டி விரதம் மேற்கொள்ளுங்கள். முழு மனதோடு முருகனை வழிபடுங்கள். கேட்ட வரத்தை உடனே கொடுப்பவன் முருகப்பெருமான். குழந்தைக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் அந்த முருகனே குழந்தையாய் வந்து பிறப்பான். சஷ்டி விரதம் இருக்கும் அனைவருக்கும் முருகனின் அம்சத்தில் தான் குழந்தை பிறக்கும். இல்லை, முருகனுக்கு உகந்த நாளில் குழந்தை பிறக்கும். இதை போல் உங்களுக்கும் நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்க. அதை பார்த்து அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் முருகனின் அருளை. உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. குழந்தைக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு இதை ஷேர் செய்து அவர்களை நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கள். ஓம் முருகா.